தையலுக்கு எக்ஸ்ட்ரா போடுங்க. இது கணக்கு. அளவு ப்ளவுஸ் கட்டிங் தான் இது. பட்டுக்கோட்டை குணாஸ் தையல் கலைஞன். இது நம்ம பார்ப்போம். இந்த கட்டிங் ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. சரி, அதை போட்டு சொல்லுவோம் எல்லாருக்கும் அப்படின்னு இதை வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன். ஏதாவது குறை வந்தால் அடுத்து நான் சரி பண்ணி தந்துடுறேன் உங்களுக்கு. நான் எக்ஸ்ட்ரா தையலுக்கு அந்த பாயிண்ட்டு கணக்கு கரெக்டாக அந்த அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதான் வைக்கணும். 38, 19, 9 அதுலேருந்து கீழே எவ்வளோ பிடிச்சிருக்காங்கிறது கணக்கு போட்டுக்கணும். மார்க் பண்ணிக்கிறீங்க. எக்ஸ்ட்ரா தையலுக்கு கீழே போட்டுக்கிறீங்க 1/2 இன்ச்சு. மேலே பிடிச்சி தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு, கீழே 1/2 இன்ச்சு கூட போட்டுக்கிறீங்களா? அந்த 1/2 இன்ச்சு கீழே 1/2 இன்ச்சு அதையும் கூட போட்டுக்கிறோம். இப்போ இதில் நேராக வச்சுக்கிறோம். ஒரு கட்டிங்கும் ஒவ்வொரு மெத்தடில் வரும். நான் சொல்கிறேன். பாயிண்ட்டு கணக்கு கோடு போட்டுக்கோங்க நேராக. அவ்வளோதான் பாயிண்ட் மார்க்கு. இது அளவு ப்ளவுஸ் கட்டிங்கு. நல்லா பார்த்துக்கணும். 5 இன்ச்சு அந்த கழுத்தை வச்சு பார்த்துக்கிறோம். அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதை கழுத்தை வச்சு பார்த்துக்கணும். அளவு ப்ளவுஸ் கொடுத்தாங்கன்னா அதே மாதிரி நம்ம செய்யணும். அது எப்படி இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் முக்கியம். இது பட்டன் சைடு அந்த மார்க்கு. ஏன்னா அளவு ப்ளவுஸில் என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அதை வெட்டி நம்ம தைச்சி கொடுத்துட்டோம்னா சரியாக வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னு அர்த்தம். கற்றுக்கிட்டோம் தொழில் அப்படின்னு அர்த்தம். அதை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு அளவு ப்ளவுஸ் கட்டிங்களே ஒன்று ஒன்றா போட்டு கட்டுறேன். ஒரு மெத்தடு வருது. இது தையலை போட்டிங்களா? தையலுக்கு எக்ஸ்ட்ரா அவ்வளோதான். இப்போ பாயிண்ட்டு கணக்கு அந்த நூல் கட்டுற பக்கத்துலேருந்து வச்சுக்கணும். பாயிண்ட்டு கணக்கை அது மாதிரி வச்சுட்டிங்களா? பாயிண்ட்டு மார்க்கு. இப்போ அந்த உள்ளே எவ்வளோ பிடிச்சிருக்காங்கிறது அகலம் பார்க்கணும். அந்த பாயிண்ட்டு எவ்வளோ பிடிச்சிருக்காங்க. அப்போ இந்த ஆம்கோல் சைடில் பார்த்துக்குறீங்க. ஆம்கோல் மார்க்கு அதுவும் அந்த அளவு ப்ளஸில் என்ன இருக்கோ அதை மாதிரி பண்ணிக்கணும். அந்த பாயிண்ட்லேருந்து அந்த மார்க் பண்ணதில் கோடு போட்டுட்டிங்களா? இப்போ இந்த மார்க் இதை பார்த்துக்கிறோம். இந்த பாயிண்ட் அகலம் எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்னு 3 சைடும் வச்சு பார்த்துக்கணும். 2 இன்ச்சு 2 அங்கேருந்து 2 இங்கேருந்து 1. அந்த மார்க் எப்படி இருக்கோ அதில் அந்த ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அதுதான் நான் இப்போ பண்ணி கொடுக்குறேன். கொஞ்சம் லேசாக கிராஸாக போட்டுக்கோங்க. லைட்டாக பிடிச்சி தைக்கும் போது நம்ம சரி பண்ணிக்கலாம். இது 3 இன்ச்சு வருதுங்க. 2.5 இன்ச்சு டாட்டு 2 இன்ச்சு தான் வருது. ஆனால் 2.5 3 அந்த இடத்துல போட்டிங்களா? இதுலேருந்து ஸ்கேலு அங்கே மார்க்கும் இந்த மார்க்குக்கும் கரெக்டாக ஸ்கேலை வச்சு நேராக ஒரு கோடு போடுறீங்க. இந்த 2க்கும் கோடு போட்டுட்டோமா கரெக்டாக இருக்கும். அடுத்த தடவை நான் நீட்டாக போட்டு காட்டுறேன். இந்த தடவை சரி இங்கே சொல்லுவோம் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது மாதிரி தான் மார்க்கு மடித்து எடுத்துக்கிறீங்க நீங்கள். இது கரெக்டாக அப்படி வந்துடும். இந்த டாட் எவ்வளோ பிடிச்சிருக்காங்க? 1.25 இன்ச்சு. இந்த மாதிரி 2 சைட்லேயும் போட்டுக்கிறீமா? அப்போ அதில் நம்ம டாட்டு கரெக்டாக அதிலே பிடிச்சிடணும். மாறக்கூடாது. அப்போ தான் அந்த அளவு ப்ளவுஸில் உள்ள டாட்டு கரெக்டாக வரும். இது மாதிரி இதெல்லாம் பார்த்துங்க கரெக்டாக. இது மாதிரிலாம் இருக்கணும். இந்த அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். 9 இன்ச்சுங்க. 38, 19, 9 இன்ச்சு பாடி லூஸு. பாடி சொல்லிட்டீங்களா? பாருங்கள் மார்க்கு. இங்கேருந்து பாயிண்ட்டு கணக்கு கீழே இறக்கம். 38, 19, 9 8.5 இன்ச்சு இறங்குது பாருங்கள். 10.5 அங்கேருந்து 10.5 இன்ச்சு வருது. அந்த முக்கத்துலேருந்து தான் வச்சுக்கணும். எப்படி வைக்கணும்னா அந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த முக்கத்தில் தான் வைக்கணும். அங்கேருந்து 10.5. இப்போ அங்கேருந்து வச்சிங்கன்னா 8. அந்த கணக்குலேருந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட் கணக்கு 8 வச்சுட்டோமா? அங்கேருந்து கீழே 10.5. அவ்வளோதாங்க. 10.5 இன்ச்சு இப்படி தான் வரணும். குணாஸ் தையல் கலை 38, 19, 9.